ராமனுடைய ஆணையின் பேரில் ராமதூதனா நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வந்து உனக்கு ஆகாரமாக போட்டோமாங்கிறார். அப்பவும் பாருங்க, ஏன் அடிச்சுட்டு தானே போவோம். நாம இருந்தால் குறுக்க வந்து அவருக்கு என்ன சக்திக்கா குறைவு, ஓங்கி ஒன்று வச்சுட்டு போயிருக்கலாம். என்னால் உன்னை உணவாக கொள்ளுவேன்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு உடனே தான் அவர் தகைச்சு போயிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் கடவுளாக இருக்கார். ஒரு கடவுள் சொல்லியிருக்கார், தெய்வம் சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்டவனும் மதிக்க தெரியணும். நாம இருந்தால் அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவே மதிக்க மாட்டேன் சுவாமி. இன்னைக்கு இருக்கிற லோகம் அப்படித்தான், அன்னைக்கு இருக்கிற லோகம் அப்படி இல்லை. அதனால தான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம். தேவர்கள்னு சொன்னால் நம்பணும், சட்டுன்னு எதிர்த்து பேசிடக்கூடாது. நான் சொல்கிறது சத்தியம் சத்தியம், மாற்றி பேச மாட்டேன், நான் சொல்கிறத கேட்டுக்கோ, போயிட்டு வந்துடுறேன்னால் அவள் ஏற்றுக்கிறதா? இல்லை இல்லை, இப்போதே உன்னை உணவாக நான் சாப்பிட்டாக வேண்டும். சரி, இவரிடத்தில் இனிமே பேச முடியாது, சற்று சாமர்த்தியமாக நடந்துக்கணும்னுட்டு அவர் தன் உடம்பை வளர்த்துண்டார். அந்த வாய்க்குள்ளே போக முடியாது. பெண்ணே, நான் வாய்க்குள்ளே போகணும்னு உடம்பே